video is for information and previous result analysis only. Lottery predictions got guaranteed. அப்படியே வந்து அந்த பாக்ஸ் ரெட் பாக்ஸை கவனிங்க. இப்போ நான் எல்லோ கலரில் பாக்ஸ் போடுறேன், அதையும் கவனிங்க. பாருங்க, எல்லோ கலர் பாக்ஸ் பாருங்க, 2, 3, 5 இருக்கு இல்லையா? அதாவது 3 வாரத்துக்கு முன்னாடி ரிசல்ட், 4 வாரத்துக்கு முன்னாடி ரிசல்ட் 235. இப்போ இங்கே பாருங்க, அப்படியே இங்கே பாக்ஸ் பண்ணுறேன், ரெட் கலருக்குள்ள எல்லோ லைன். இதில் பாருங்க 2, 4, 5, அதாவது 290 அப்படி பவர் பண்ணி பாருங்க. இங்கே 235, இங்கே 245. ஸோ ஏசி பாஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்தது இந்த பாக்ஸை மறுபடியும் மாத்திரம் அப்படியே பாருங்க. இப்போ 660 இருக்கு இல்லையா? இப்போ இந்த பாக்ஸையும் மாத்திரம் அப்படியே கவனிங்க. இங்க பாருங்க, இப்போ இங்க பாருங்க, இதுல 510 இருக்கு இல்லையா? இங்க பாருங்க என்ன இருக்குன்னு, 660. ஸோ 610 உங்களுக்கு புரியுதா? 610. அப்போ பிசி வந்து 10, 6க்கு 1, 0க்கு 0 வச்சிருக்கான். அப்படியே 1 பவர் பண்ணி பிசி இதுல பாஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்ல ஏசி பாஸ், ரெண்டாவது பிசி பாஸ். அதுக்கு அடுத்தது மறுபடியும் பாக்ஸ் மாத்துறேன், கவனமா கவனிங்க. இப்போ இந்த பாக்ஸ் 024 வச்சிருக்கேன். ஸோ அடுத்த பாக்ஸ் இதில் மாத்திரம் பாருங்க. இங்க பாருங்க 074, இங்க பாருங்க கீழே பாருங்க 024. ஓகேவா? ஸோ அப்படியே பாருங்க, 0க்கு 0, 7க்கு 2, 0க்கு 0, 7க்கு 2, 4க்கு 4, அப்படியே 3 நம்பரும் பாஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ மறுபடியும் பாக்ஸ் மாத்துறேன். ஸோ 3 நம்பருமே பாஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஏசி பாஸ், ரெண்டாவது பிசி பாஸ், இப்போ 3 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. அப்போ போன வாரத்தை கவனிங்க. அப்படியே மறுபடியும் மாத்திர பாருங்க. போன வாரம் பாருங்க 623 இருக்கு. இப்போ இந்த பாக்ஸ் பாருங்க, தள்ளி போடுறேன், தள்ளி வச்சிருக்கேன் பாருங்க. இது இருக்கு 628, இங்க 623. ஸோ 6க்கு 6, 2க்கு 2, 3க்கு 8. அப்படியே பாருங்க 3 நம்பரும் பாஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ லாஸ்ட் 4 டேஸா கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு, லாஸ்ட் 4 வீக்கா. இப்போ மறுபடியும் அப்படியே பாக்ஸ் மாத்திர கவனிங்க. அப்படி பார்த்தா இப்போ இங்க பாக்ஸ் மாத்துறேன். இங்க பாருங்க என்ன இருக்குன்னு, பாருங்க 749 இருக்கு இல்லையா? அப்போ கீழே இருந்து மேல பார்த்தா 947, மேல இருந்து கீழே பார்த்தா 742, 749. ஸோ இதை வந்து பவர் பண்ணா 744 இல்லை 942 வரதுக்கு பாசிபிள் அதிகம். இப்போ நான் இதில் மார்க் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் முன்னாடி பார்த்தது வந்து, அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு, அதாவது 26ஆம் தேதி அன்னைக்கு நம்ம கம்பேரிஷன் பார்த்தோம். பட் அந்த மாதிரி ஏன்னா அடுத்த நாள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 27ஆம் தேதி அப்படிங்கிறதுக்காக இந்த கம்பேரிஷனை எடுத்து பார்த்துருவோம். இதுலேயும் பாருங்க, அது சேம் நம்பர் வந்து இதுலேயும் உட்காரும். பாருங்களேன், அப்படியே பாருங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து ரிசல்ட் வந்து 699. ஓகேவா? 699. இங்கே பாருங்களேன், இதில் பாருங்க 144 இருக்கு. ஓகேவா? ஆனால் ரிசல்ட் என்ன வந்திருக்கு? 699. அப்படியே 3 நம்பரும் பவர் பண்ணி வச்சிருக்கு. அடுத்த நாள் பாருங்க, மேல இருந்து கீழே பாருங்க. இப்போ கீழே இருந்து மேலே பார்த்துட்டோம்ல, மேல இருந்து கீழே பாருங்க 637 இருக்கு. ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பாருங்க என்ன இருக்குன்னு, 137. ஸோ 637க்கு அப்படியே பவர் பார்த்தீங்கன்னா 637க்கு இந்த 6 மட்டும் ஒன்று பவர் பண்ணி 137 அப்படியே இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்போ அதுக்கு மேலே என்ன இருக்கு? 897. மேல இருந்து கீழே பார்த்தோம், இப்போ கீழே இருந்து மேலே 897. ஓகேவா? 897. நம்ம ஆல்ரெடி அங்கே என்ன பார்த்தோம் தெரியுமா? நாம 947 பார்த்தோம். அப்போ 97 அங்க 47. ஸோ நாம போன வாரத்தை வச்சு, அதாவது 26ஆம் தேதி வச்சு பார்த்தாலும் 27ஆம் தேதி வச்சு பார்த்தாலும் காமனா இந்த 9747, இந்த 42 இந்த மாதிரி வரத்துக்கு பாசிபிலிட்டியும், சி போல்ல 2 வரத்துக்கு பாசிபிளும், பி போல்ல 9 நாள் வரத்துக்கு பாசிபிளும் அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ 2 கம்பேரிஷன்லையுமே நமக்கு வந்து இந்த 97 47 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேயும் பாருங்க 947 பார்த்தோம், அப்போ 97 பிசி. இங்கேயும் பாருங்க 897 இருக்கு இல்லையா? இங்கேயும் பாருங்க ஸோ 47 இல்லைங்களா? 9747 இதுலேயும் பாஸ் ஆகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி கம்பேரிஷன் எடுத்து தான் டெய்லியும் கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு ஊரில் வின்னிங் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதை வச்சும் பார்ப்போம். நீங்கள் ஒரு டேட்டாவை நான் காமிக்கிறேன். இப்போ 1ஆம் தேதி பாருங்க, 1ஆம் தேதி அன்னைக்கு 592 அடிச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்போ அப்படியே 1ஆம் தேதியிலிருந்து ஒரு 13 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா, இங்க பாருங்க, அப்படியே வாங்க, அப்படியே வந்தீங்கன்னா
ஒரு 13 நாள் கழிச்சு இப்ப பாருங்க, இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. இப்ப மார்க் பண்றேன். 699. அதே மாதிரி மறுபடியும் ஒரு 13 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா, இங்க பாருங்க, அங்கிருந்து வந்தீங்கன்னா, அப்போ அதாவது இன்னைக்கு, அதாவது நாளைக்கு, அதாவது 27ஆம் தேதி இங்க நமக்கு அப்படி ஒன்று வாட்ச் பண்ணுங்களேன். பாருங்க, 1ஆம் தேதி அன்னைக்கு 54 கவனிங்க. 1ஆம் தேதி அன்னைக்கு 51 கொடுத்துருக்கான். 59 இருக்கு இல்லையா? 13 நாள் கழிச்சு என்ன கொடுத்துருக்கான்? 69 கொடுத்துருக்கான். ஸோ 59 வந்துருச்சு, 69 வந்துருச்சு. இப்போ இங்க வந்தா ஸோ 79 79 வரதுக்கு பாசிபிள் அதிகம். ஆல்ரெடி நம்ம பிசியில் 97 92 வரணுங்கிறோம். 97 3 போட்டால் 79. ஸோ அப்போ 97 கொடுக்கறதுக்கு பாசிபிள் அதிகம். ஓகேங்களா? புரியுதா? புரியுதுங்களா? 592 வந்திருக்கு 1ஆம் தேதி. சரியா 13 நாள் கழிச்சு 699 வந்திருக்கு. மறுபடியும் ஒரு 13 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வர மாதிரி இருந்தா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 59 69 79 வைக்கிறதுக்கு பாசிபிள் அதிகம். ஓகேங்களா? அதே மாதிரி இதை மாற்றி 96 95ன்னு கொடுத்துருவான். ஓகேங்களா? 95 59 59ன்னு கொடுத்துருவான். ஏன்னா ஃபர்ஸ்ட் கூட்டியிருக்கான், ரெண்டாவது கழிச்சானா 59. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்து மிஸ் ஆகாத மாதிரி ரெண்டு ரெண்டு மெத்தட்ல எடுத்து நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? நீங்க பாருங்க, இந்த மாதிரியும் வரதுக்கு பாசிபிள் அதிகம். ஏன்னா அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா, கவனிச்சீங்கன்னா இங்க பாருங்க, இப்போ போன மாசத்துக்கு இங்க பாருங்க, இந்த இடத்துல கவனிங்க, நான் மார்க் பண்றேன். அதாவது இங்க 954 இருக்கு இல்லைங்களா? அப்படியே 954 இங்க அடிச்சிருக்கான். ஸோ ரெண்டையும் கூட்டி நமக்கு நாளைக்கு இங்க 459 இருக்குங்களா? இங்க 559 559ன்னு சொல்லி வைக்கிறதுக்கும் பாசிபிள் அதிகம். அந்த 559ன்னு வச்சாலும் கரெக்டாக போயிடும் பாருங்க. 59க்கு 69க்கு இங்க 59. ஓகேங்களா? கரெக்டாக போகிறதுக்கு பாசிபிள் அதிகம். ஸோ 59, அதே மாதிரி 69, இங்க 79 வரலாம், 79 வரலாம், இல்லைன்னா 59 வரலாம். அதே மாதிரி 97. ஓகேங்களா? நாளைக்கு ஆல் போர்டு 5 9 2 7 இது ரொம்ப முக்கியங்க. இதை வச்சு தான் பிளேயிங் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம சி போர்டில் 2 7 வரதுக்கு பாசிபிள் அதிகம்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி பிசி 9 7 வரதுக்கு பாசிபிள் அதிகம்னு சொன்னேன் இல்லையா? இது எப்படி இந்த கவனிங்க, நான் மார்க் பண்ற பாருங்க. லாஸ்ட் டைம் நம்ம ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சைபர் 2க்கு நம்ம 205 கொடுத்தோமே, அப்படியே நம்ம திருப்பி கொடுத்துட்டோம். இந்த மாதிரி மெத்தட் மார்க் பண்ற பாருங்க. அதா இந்த பாருங்க, இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. இது ரெண்டு பேரும் மார்க் பண்றேன் பாருங்க. இங்க பாருங்களேன். இப்போ மார்க் பண்றோம். 570 இருக்கு இல்லையா? ஸோ 570ன்னு இருக்கு. அதை வந்து பவர் பண்ணான்னு பவர்ல வந்திருக்கு. 525 ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி தான் நமக்கு வந்து 503 வந்துச்சு. பவர்ல வந்துட்டு நம்ம பக்கத்துல கொடுத்தோம், எடுத்து அப்படியே ஃபுல் பவரா கொடுத்துட்டா நம்ம வந்து நான் மேல இருந்து கீழே எடுத்துட்டோம். பட் இங்க பாத்தீங்கன்னா 262 இருக்கு இல்லையா? நமக்கு ஆல்ரெடி நமக்கு என்ன வரணும்? பிசி 979242 இந்த மாதிரி வரணும். இங்க பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே பார்த்தாலும், இங்க பாருங்களேன், நீங்க மேல இருந்து கீழே பார்த்தாலும் கீழே இருந்து மேல பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் 262 இருக்கு. அப்போ சி போர்டு 2 வரதுக்கு பாசிபிள் இருக்கு. அதே மாதிரி அந்த 6 9ஆ திருப்பிடுவான். அப்படி 9ஆ திருப்புறப்ப நமக்கு என்ன ஆயிடும்? நம்ம கணக்கு வந்துருதுங்களா? 92 வந்துருதா? 97 வந்துருதா? ஸோ நமக்கு அதாவது 62 92 ஏதாவது இந்த மாதிரி எடுத்தா பக்கத்து நம்பர் எடுப்பான் இல்லையா? 570 பக்கத்து நம்பர் 262 292. ஸோ பிசி 92 97 62 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் அதிகம். ஸோ சி போர்டு மெயினாக 2 7 வரதுக்கு கொஞ்சம் பாசிபிள் அதிகமாக தெரியுது. ஸோ இதையெல்லாம் கால்குலேஷன் பண்ணி நாம் இன்னைக்கு கொடுத்துருவோம். இதில் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்பர் குறைச்சி கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற 2 நம்பர்ஸ் மட்டும் தான் பவர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏபிபிசிஏசி அதில் ஒரு 6 நம்பர் மொத்தமாகவே அதுதான், அவ்வளோதான் கொடுத்துருக்கேன். இதில் ஒரு 9 நம்பர் மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி ஏபிசி ஏ போர்டில் 8 3, பி போர்டில் 9 4, சி போர்டில் 2 7 இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. ஒரு 9 நம்பர் இருக்கும் ஏபிசியில். நான் ஆல்ரெடி சொன்னதான், சி போர்டில் 2 இதில் விட்டால் 7 2 வர்றதுக்கு பாசிபிள் அதிகம். ஏ போர்டில் 8 3க்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது. பி போர்டில் 9க்கு 4க்கு எம்ம கெஸ்ஸிங்கில் பாசிபிள் அதிகமாக இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் கம்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் இல்லை. ஸோ தேங்க்யூ.